ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிமின் குக் அண்ட் மின் சங் BLFF ஆர்மீஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். ஜிமின் குக் அண்ட் மின் சங் ஒன் ஷார்ட் நேம் ஹே ஜாக் ஐ எம் யுவர் ரோஸ். யாருக்கா மின் சங் புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. இவங்க இன்னொரு பாய் பண்ட், அதாவது ஸ்ட்ரே கிட்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். அதில் இவங்க 2 பேரும் எனக்கு பிடிச்சி 2வது கப்பல். ஸோ அவங்கள இதில் ஆட் பண்ணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஆர்மிஸ் அண்ட் ஸ்டே. வாங்க நம்ம இப்போ ஜிமின் குக் அண்ட் மின் சங் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு பையன் பீச்சில் அவ்வளோ அழகாக ஸ்விம் பண்ணிகிட்ருக்கான். சர்ஃபிங் பண்ணுவோம்ல, அந்த போர்டு வச்சு பண்ணிகிட்ருக்காரு. அப்போது ஒரு பையன் அவனோட கூலிங் கிளாஸ் எல்லாம் கழட்டி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். பின்னாடி இருந்து ஒருத்தன் தலையிலே அடிச்சு, என்னடா நீ அப்படி பார்த்துட்ருக்க, அப்படி யாரை தான் பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறான். நானா, அதோ பாரு அங்கே எவ்வளோ ஹேண்ட்ஸமாக ஒரு பையன் வந்துட்டுருக்கான்ல, அவனை தான். ஜிமின், நீ ஓவராகவே பார்த்துட்ருக்க, பார்த்து பார்த்து இல்லைனா அவனுக்கு ஏதாவது ஆயிரப்போகுது அப்படின்றாங்க. எனக்கு என்ன ஆக போகுது? இல்லை, நீ அவனவே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கியா, அவன் கண்ணு 2 வெளியே வந்து விழுந்துட போகுது அப்படின்றாங்க. அட சும்மாருடா, உனக்கு அவன் மேலே க்ரஷ் இருக்கா என்ன ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பையன் கேட்குறான். அது வந்து உனக்கு தான் தெரியும்ல, நான் அவனை பார்க்க தான் அடிக்கடி இங்கே வருவேன்னு சொல்லிட்டு. டேய், இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கவேன், உன் தம்பி வந்து உன்னை பாரு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே, அண்ணா இங்கே தான் இருக்கியா, உன்னை தேடி எந்தெந்த இடத்துக்குலாம் தெரியுமா அலைஞ்சிட்ருக்கேன். ஐயையோ, ஹான் வந்துட்டான், சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கடா போகிற? இல்லை அவன் விட்டு நான் இருக்கிறத பார்த்தேன்னு வச்சுக்கவேன், அவன் அம்மா கிட்ட போய் போட்டு கொடுத்துருவான். நான் ஆல்ரெடி அம்மா கிட்ட காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்டா. காலேஜ் போகிற மூஞ்சி பாரு, இரு நானே போய் உன் தம்பிக்கிட்ட போட்டு கொடுக்குறேன், நீ காலேஜ் போகாமல் இங்கே வந்து சுற்றிட்டுருக்கேன்னு சொல்லி. டேய், இன்னைக்கு தாண்டா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தேன், ரெஸ்ட்டை பார்த்தா தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜிமினா வேகமாக ஓடிட்டுருக்காங்க. அப்போ முன்னாடி இருக்க அந்த பையன் மேலே இடிச்சிடுறாங்க. அப்போ நம்ம ஜிமினா கீழே விழுந்தது கூட சரியில்லை, அப்படியே மேலேயும் கீழேயுமா அந்த பையனவே வச்ச கண்டுவாங்க பார்த்துட்ருக்காங்க. அது அவளோட ஆப்ஸ் எல்லாம் அப்படி இருக்கா. டேய், என்னடா பண்ணிட்டுருக்க, இங்கேருந்து கொஞ்சம் எழுந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் உங்களால் அப்படி சுற்றி போக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கேட்குறாங்க. இல்லை, நான் டெய்லி இந்த ரூட்டில் தான் போவேன், சொன்னால் இங்கே தானே போக முடியும், ஒன்றை சுற்றிட்டு நான் ஏன் போகணும், இல்லைனா உன் மேலே ஏறி மிச்சிட்டு தான் போவேன் அப்படின்றாங்க. அது வந்து அப்படிங்கிற அப்படியே படுத்தே இருக்காரா. கரெக்டாக அந்த இடத்துல நம்ம ஹான் வந்து, அண்ணா நான் உன்னை பார்த்துட்டேன், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க. அப்போ டக்குன்னு பார்க்குறாங்க. ஜேகே, நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆமாண்டா, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க ஸ்கூல் போகாமல்? அதுவா, இதோ இன்னைக்கு நான் லீவ் போட்டேன், இதோ இவன் இருக்கான்ல, இவனால தான் நான் லீவ் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு வதை வைக்கிறாரு. எதுக்கடா என்ன வதைக்கிறா, அது ஆள் முன்னாடி அப்படின்றாங்க. என்னது ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹானும் ஜேகேவை திரும்பி பார்க்குறாங்க. இல்லை இதோ இவனால தான் நான் லீவ் போட்டேன், இவன் எப்போ பாரு இப்படியே பண்ணிகிட்ருக்கான், இவன் உடம்பு சரியில்லைன்னு இன்றைக்கி லீவ் போட்டான். அன்றைக்கி என்ன தெரியுமா பண்ணா, எங்கள் அம்மா என்கிட்டே சொல்லாமலே இந்த இடத்துக்கு வந்துட்டானா, எனக்கு தெரியும் இவன் எப்படி இங்கே தான் வந்திருப்பான்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் இங்கே வந்தேன். ஓ அப்படியா, சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் சர்ஃபிங் பண்ணுறீங்கல்ல? ஆமாம் பண்ணுறேன், நானும் இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா? உனக்கு ஸ்கூல் இருக்குல்ல, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கூலை மூடி, அப்புறமா லீவ் நாளில் வந்து கற்றுக்கோ அப்படின்றாங்க. அதை தான் அண்ணா நான் சொல்கிறேன், நான் லீவ் டேஸில் வந்து கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் போகிறாரு. ஜிமினா அப்படியே மறைச்சி பார்த்துட்ருக்காங்க ஹானை. ஜிமினா, நான் தான் ஒன்றை மறைச்சி பார்க்கணும், நீ எதுக்கு என்ன இப்படி பார்த்துட்ருக்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஆள் முன்னாடி என்னை இப்படி டேமேஜ் பண்ணியிருப்ப, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டு போகிறாரு. ஒழுங்காக வீட்டுக்கு வா, நான் ஒன்றை கூப்பிட்றதுக்காக இங்கே வந்த லைரன்னு உன்னை அம்மா கிட்டே போட்டு கொடுக்குறேன், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஆள் முன்னாடி இப்படி டேமேஜ் பண்ணதும் இல்லாமல் நீ அம்மா கிட்டே வேறு போட்டு கொடுப்பேன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறாரு. தென் ஃபைனலாக இவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் அம்மா இவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான் தெரியுமா. நீ அமைதியாக இருடா, நீ அமைதியாக இருந்தேன்னு வச்சுக்கவேன், நீ லீவ் டேல சர்ஃபிங் கற்றுக்கு போவல, நான் உனக்கு என்ன பணிவிட விடாலும் செய்கிறேன் அப்படின்றாரு. என்னது, எனக்கு என்ன வேணாலும் செய்வியா, சரி அப்போ ஓகே, பட் பண்ணாமல் மட்டும் இருந்தேன்னு வச்சுக்கவேன், உன்னை பற்றி ஜேகே கிட்ட நான் நிறையா போட்டு கொடுத்துருவேன் அப்படின்றாங்க. இல்லைடா இல்லை வேணாம், அதை மட்டும் நீ பண்ணாத அப்படின்றாங்க. சரி அப்போது இன்னையிலேருந்து நீ என்னோட அடிமை ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹான் சொல்கிறாரு. என்னது, நான் உன் அடிமையா, அதை கனவுல கூட நீ நினச்சி பார்க்காத. ஜேகே, இதை நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன். உங்ககிட்ட ஜேகே நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்கிட்ட ஜேகே நம்பர்லாம் இருக்குது, பட் ஆனால் ஜிமினாங்க பேரில் இருக்கவங்களுக்கு தரமாட்டேன், அவரே தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. என்னது, ஜேகேவே சொன்னானா? இல்லை நான் அதை சொல்கிறேன், ஏன்னா ஜேகேக்கு உன்னை இன்றைக்கி தான் தெரியும், அவர் உன்னை பார்த்தது கூட இல்லை. எப்படி சொல்கிற? ஆமாம், பார்த்துருந்தா ஜஸ்ட்டு உன்னை பற்றி என்கிட்ட கேட்டிருப்பார்ல, என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை அப்படின்றாங்க. இல்லை
நீ சின்ன பையன், உன்கிட்ட எப்படி அவன் கேட்பான்? இப்போ உனக்கு என்னதான்டா பிரச்சனை? நான் சின்ன பையங்கிறது பிரச்சனையா இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹான் கத்துறாரு. ஒன்றும் இல்லை சாமி, உன்கிட்ட அவன் ஃபோன் நம்பர் இருக்குல்ல, எனக்கு கொஞ்சம் கூட. என் செல்ல தம்பி இல்லை, அது கனவுல கூட நடக்காது. நீ என்கிட்ட எப்படி நடந்துக்கிறேன்னு பார்த்து தான் நான் அவரோட ஃபோன் நம்பரை உனக்கு கொடுப்பேன் அப்படின்றாங்க. தென் இப்படியே கொஞ்ச நாள் போதா. அப்போ நம்ம ஹானு அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு, ஸ்கூல் விட்டு வந்துட்டுருக்காரு. அந்த டைமில் ஒரு பையனை பார்க்குறான். அந்த பையனை பார்த்த உடனே ஹானுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. இவன் இவ்வளோ அழகாக இருக்கான்னு எனக்கு இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகணுன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகாமல் அவர் பாட்டுக்கு அந்த பையன் பின்னாடியே போயிட்டுருக்காரு. பின்னாடியே போயிட்டுருக்காரு ரொம்ப தூரம். அந்த பையன் போயிட்டு டாக்ஸி பிடிக்கிறான். டாக்ஸி பிடிச்சி அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கா. ஐயோ நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணுமேனு சொல்லிட்டு இன்னொரு டாக்ஸி பிடிச்சி நம்ம ஹான் ஃபாலோ பண்ணுறாரு. எங்கே அவன் இந்த சைடு வரான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த பீச்சுக்கு தான் வந்திருக்கான். ஸோ இப்போ நம்ம ஹானும் கீழே இறங்கி சரி நம்மளும் போவோம், நமக்கு பிடிச்ச நம்மால் தான் இங்கே போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டுருக்காரு. போனாங்க. அந்த பையன் ஜேகே கூட நின்று பேசிகிட்டு இருக்கான். இவன் என்ன ஜேகே கூட நின்று பேசிகிட்டு இருக்கான், நம்ம போய் பார்த்தே ஆகணும் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு இதை வச்சு அப்படியே பேசலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹான் பாட்டுக்கு ஹாய் ஜேகே அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இன்னைக்கு ஸ்கூல் போயிட்டு வந்துட்டியா? பாருங்க யூனிஃபார்ம் போட்டு தானே இருக்கேன், நான் ஸ்கூல்ல இருந்தால் வந்தேன். சரி இந்த டைமில் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? நீங்கள் யூனிவர்சிட்டி போகலையா அப்படின்னு ஹான் கேட்குறாங்க. இல்லை எனக்கு இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சு, ஸோ கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகணுமேன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்தேன் அப்படின்றாங்க. சரி இது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஹான் கேட்குறாரு. அப்போ அந்த பையன் நான் யாராக இருந்தால் உனக்கு என்ன, ஒழுங்காக ஸ்கூல் முடிச்சியா, வீட்டுக்கு போகிற வழியை பாரு, தேவையில்லாமல் இந்த இடத்துல நின்று இவன் கூட என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ரொம்பவே திட்டுறான். நம்ம ஹானுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இதை நம்ம ஜேகே பார்த்துட்டு விடுடா ஏன்டா இப்படி ரூடாக இருக்க, கொஞ்சமாவது சின்ன பையனுங்க கிட்ட ஒழுங்காக நடந்துக்கோ, அண்ணா அவனுக்கு எனக்கு ஒரு வயசு தான் டிஃப்ரென்ஸ் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம பீச் ஹவுஸ்க்கு தான் போகிறேன் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. இதை நம்ம ஹான் பார்த்துட்டு அவன் உங்கள் தம்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவனா என்ன நீ அவனுக்கு நிறையவே மரியாதை கொடுக்குற? இல்லை சும்மா தான். அப்போது அவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹான் கேட்குறாங்க. அவன் என் தம்பி தான், அவன் பேர் லீனோ. அப்புறம் அவன் கொஞ்சம் ரூடாக தான் பேசுவான், ஸோ நீ தப்பாக எடுத்துக்காத, அவன் எப்பொழுதுமே அப்படி தான் இருப்பான், யார்கிட்டையும் அவ்வளோவா பேச மாட்டான். உங்களை மாதிரியா? இல்லை நான் அது உங்ககிட்ட பேசுகிறேன்ல, சுத்தமாக பேசவே மாட்டான் அப்படின்றாங்க. ஓ அப்போ நான் பேச காட்டுறேன், வேணாம் அவன்கிட்ட போயிட்டு வம்பு வச்சுக்காத, அவன் திட்டி போடுவான், அப்புறம் உனக்கு தான் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி நான் உங்ககிட்ட பேச அப்படின்னு சொல்லிட்டு ஹான் பாட்டுக்கு அந்த பீச் ஹவுஸ் இருக்குல்ல, அதான் இவங்களுக்குன்னே தனியாக அங்கே ஒரு குட்டி வீடு மாதிரி இருக்கும், அங்கே அவர் பாட்டுக்கு போகிறாரு. பட் நம்ம ஜேக்கெல்லாம் எதுவுமே சொல்லலை. அவர் பாட்டுக்கு ஒரு டேபிள் இருக்குது, அதில் உட்காந்துட்டு புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ லீனோ அந்த இடத்துல வந்துட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் வாட்டர் எடுத்து குடிச்சிட்ருக்காரா. உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு லீனோ கேட்குறாரு. ஆமாம் எனக்கு வேணும் அப்படின்றாங்க. சரி நீ எப்போ பார்த்தாலும் இந்த இடத்துல வந்து படிச்சிட்ருக்கியே, உன்னை உன் அம்மா அப்பா தேட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உங்களுக்கு நான் இங்கே தான் டெய்லி வந்து படிப்பேன்னு தெரியுமா? எனக்கு தெரியும், நீ தானே ஹான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் தான் ஹான். ஜேகேவனை பற்றி என்கிட்ட நிறையா சொல்லியிருக்கான், பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். இந்தா நம்ம மீட்டிங் கொஞ்சம் கோல்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ் வாட்டர் கொடுக்குறாரா. நம்ம ஹானுக்கும் பிடிச்சிருது. அதை குடிச்சிட்டு உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கவா அப்படின்னு ஹான் சொல்கிறாரு. கேளு, உங்களுக்கு இந்த பீச்சை பற்றி நிறைய தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நான் இங்கே தான் சின்ன வயசுலேருந்தே வளர்ந்தேன், எனக்கு பீச்சை பற்றி ஒரு நிறையா ஃபோட்டோலாம் எடுக்கணும், அது மாதிரி அசைன்மெண்ட் இருக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஹோம்ஒர்க் தானே, சரி ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. பட் என்கிட்ட கேமரா இல்லையே. சரி இரு வரேன், என் அண்ணன் கேமரா வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட ரூமில் போயிட்டு அவர் பாட்டுக்கு கேமராவை எடுத்துகிட்டு போகிறாங்க. அது 2 பேரும் போகிறாங்க. அப்போது நம்ம ஜேகே உள்ளே வராரு. வந்துட்டு என்னடா ஏதோ ஃபோன் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஹான் எங்கே போனால் படிக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு யார் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஹான் ஃபோனை எடுக்காமலே போயிட்டாரா. இப்போ நம்ம ஜிமினா தான் கால் பண்ணியிருக்காங்க. இல்லை அவங்களோட அண்ணா, நான் ஏன் அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறாரு. பட் இருந்தாலும் மனசு கேட்கல, சின்ன பையன் சொல்லிட்டு பயப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. உங்கள் தம்பி மொபைல் எங்கேயோ வச்சுட்டு வெளியே எங்கேயோ போயிருக்கான் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க, நான் உடனே வரேன் அப்படின்றாங்க. இல்லை நான் பார்த்துட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. ஜேகே வாய்ஸை கேட்டோடனே நம்ம ஜிமினாக்கு சந்தோஷமாக இருக்குது. இதவே சாக்கா வச்சு நம்ம ஜேகேவை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறத கூட கேட்காம காலை கட் பண்ணிவிட்டு அவர் பாட்டு கிளம்புறாரு. நம்ம ஜேகே சரியான லூஸாக இருப்பான் போல் அப்படின்னு சொல்லிட்டு தென் போய் தொலை ஆரம்பிக்கிறாரு. ஹான் எங்கே இருக்க ஹான் சொல்லிட்டு சரி லீனோவை ஹெல்ப்பு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே லீனோவுக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லு பிரதர், நான் இங்கே தான் இருக்கேன். எங்கே இருக்க?
இந்த ஹான் பையன் எங்கேயோ புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு எங்கேயோ போயிட்டான். அவன் அண்ணன் கூட கால் பண்ணான், ஃபோனு கூட இங்கே தான் இருக்குது, நீ அவனை யார் பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ணா நீ பயப்படாத, அவன் என் கூட தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜேகே சரி நான் பிரதர் கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாக்கு கால் பண்ணுறாங்க. ஜிமினா எடுக்கலை, ஏன்னா நம்ம ஜிமினா அட்டன் பண்ணிட்டா அவன் அங்கே தான் இருக்கான், அந்த மாதிரி ஏதாவது சொல்லிடுவானோன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்டுக்கு போகிறாரு. கரெக்டாக பீச்சுக்கு வராரா, எங்கே என் தம்பி பார்த்துட்டிங்களா, தொலைஞ்சு போயிட்டானா இல்லை இங்கே வாங்க தொலைவலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இல்லை நீங்கள் பயப்படாதீங்க, அவன் இங்கே தான் இருக்கான், என் தம்பி கூட சேர்ந்து ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணணுன்னு போயிருக்கான். என்னது என் தம்பி உங்கள் தம்பி கூடயா நான் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை உங்களுக்கு டைம் ஆயிடுச்சுல, நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்றாங்க. இல்லை இல்லை எனக்கு டைம்லாம் ஆகலை, நான் இப்போ தானே வந்தேன், 5:30 தானே ஆகுது அப்படின்றாரு. சரி அப்போ என்னவோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வீட்டுக்குள்ளே போகிறாரா. இன்னும் என்னை கூப்பிடாமலே போகிறான், சரி நம்மளா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா போகிறாரு. இருங்க நீங்கள் இருங்க, வெளியாளுங்களாம் இந்த இடத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்றாங்க. என்னது நான் வெளியாளா, அப்போ என் தம்பி மட்டும் உள்ளே வந்து டெய்லி படிக்கிறான், அவன் என்கிட்ட டியூஷன் வருவான், ஸோ அதனால் நான் அவனை அலோவ் பண்ணுறேன், அதுவும் படிக்கிற பையன், அவனை அலோவ் பண்ணுறேன், நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹே நான் உன்னோட சீனியர், ஸோ எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசு அப்படின்னு ஜிமினா சொல்கிறாரு. என்னது நீ என் சீனியரா, நான் உன்னை என்னோட யூனிவர்சிட்டியில் பார்த்ததே கிடையாது, நீ என் சீனியர்னு சொல்கிறியா? ஆமாம் நீ என்ன யூனிவர்சிட்டி அப்படின்னு ஜிமினா கேட்குறாரு. நான் இந்த மாதிரி இந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. ஓ சாரிப்பா நான் மாற்றி சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் நான் 3rd இயர் படிக்கிறேன், நீ 2nd இயர் படிக்கிற, ஸோ நான் உன்னோட சீனியர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸை கீழே இறக்கி கண்ணடிக்கிறாரா. சரி எனக்கு இருக்கு பையனாக இருப்பான் போல் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. இரு நான் என்னையும் கூப்பிட்டு போ அப்படின்றாங்க. கரெக்டாக லீனோ அந்த இடத்துக்கு வராரு. லீனோவும் நம்ம ஹானும். என்னப்பா ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. இல்லைண்ணா உன்னோட இந்த கேமரா ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்றாங்க. என்னது என் கேமரா ஒர்க் ஆகலை இங்கே கூட அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு நம்ம ஜேகே. அதில் நான் ஆக்சுவலி பேட்ரி போயிடுச்சுன்னு கலட்டி வச்சுருந்தேன், இப்போ தான் அதுக்கான பேட்ரி வந்துச்சு, ஸோ கூட நான் போட்டு தரேன்னு சொல்லிட்டு ஜேகே வாங்கி போட்டு கொடுக்குறாரு. இப்போ நம்ம ஹான் ஜிமினா பார்த்துட்டு நீங்கள் என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டேய் நான் உன் அண்ணன், ஒழுங்காக எனக்கு ரெஸ்பெக்ட் கொடு அப்படின்றாங்க. நம்ம ஜேகே மனசுக்குள்ளேயே இவன் எல்லாத்தையுமே கேட்டு வாங்கிட்டு தான் பழக்கம் போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காரு. அண்ணா நீ எதுக்குண்ணா நான் படிக்கிற இடத்துக்கு வந்திருக்க, நான் ஒன்று நீ படிக்கிற இடத்துக்கு வரலையே, நான் சும்மா இந்த பீச்சுக்கு வந்தேன். சரி பீச்சுக்கு வந்தால் சரி, நீ இருக்கிறது ஜேகேவோட வீடாச்சே அப்படின்றாங்க. இதில் என்ன இருக்குது, என் தம்பியோட டியூஷன் மாஸ்டர் அவனுக்கு நல்லா டியூஷன் எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக நான் வந்தேன் அப்படின்றாங்க. பாரியா செக் பண்ண யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹான் சொல்கிறாரு. டேய் நீ இருந்தாலும் அண்ணனு ரொம்பவே டேமேஜ் பண்ணுறடா, அப்படி பண்ணாதடா அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாது, நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வம்பிழுத்துட்ருக்காரு. அப்போ நம்ம லீனோ எங்கேயாவது சாப்பிட போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நம்ம ஜிமினாவும் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக தூக்குறாரு கையை. நம்ம இன்னும் என் ப்ராஜெக்டை முடிக்கவே இல்லையே அப்படின்றாங்க. நாளைக்கு சண்டே உனக்கு லீவில், ஸோ நாளைக்கு இந்த ப்ராஜெக்டை பார்த்து சண்டே லீவ்னால இங்கே நிறைய பேர் இருப்பாங்க இந்த பீச்சை பற்றி பேசுகிறதுக்கு, ஸோ நம்ம அவங்கக்கிட்ட டாக்குமெண்ட்ரியாக எடுத்துக்கலாம், அது இன்னும் நல்லா இருக்கும்ல அப்படின்றாங்க. ஹானுக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆக்கிடுது, இன்னும் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஜேகேக்கு வித்தியாசமாக இருக்குது, என்னடா நம்ம தம்பி இப்படி போய் பழகிட்டு இருக்கான், நான் சும்மா 4-5 வார்த்தை தானே அவனை பற்றி சொல்லி வச்சுருக்கேன், இருந்தாலும் அவன் கூட நல்லா அட்டாச் ஆகிட்டான், பரவாயில்ல அவன் இப்படி முன்னிருக்கிறதுக்கு யாரு கூடயாவது பேசினா எனக்கும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நினச்சிட்ருக்காரு. அப்போ நம்ம ஜிமினா பின்னாடி போயிட்டு ரெஸ்டாரண்ட் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அட யாரடா இவன் வேற மென்டல் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாரு. நீ என்னை பற்றி என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது, நான் ரொம்பவே ஹேண்ட்ஸம் தானே, என் கூட வரதுக்கு உனக்கு ஷையாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அடைச்ச உன் கூட வரதுக்கு எதுக்கு எனக்கு ஷை, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூப்பிட்றாரு. நம்ம லீனோ அண்ணா பக்கத்துலேயே இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போவோம் லீனோ அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் போகிறாங்களா, போயிட்டு ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம லீனோ ஹானை பார்த்துட்ருக்காரு. ஹானா அழகாக சாப்பிட்டுட்ருக்காரு. அட் சேம் டைமில் நம்ம ஜிமினா அப்படியே மேலே ட்ரெஸ் தெரியாமல் கொட்டிடுறாரு. ஜேகே ஜிமினாவை பார்த்துட்டு யாரோ சீனியர் சீனியர்னு சொல்லிட்டு இருந்தாங்க, சீனியர் தான் நிறைய நமக்கு கற்றுக் கொடுக்கணும். லீனோ ஹான் பார்த்தீங்களா, இந்த சீனியருக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, ஒழுங்காக இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே துரத்தி விடுறாரு. என்னடா நீ என்னவே இப்படி டேமேஜ் பண்ணிகிட்டே இருக்கா, இரு ஒரு நாள் உனக்கு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரா. போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்து உட்காடுறாரு. அப்போது கொஞ்சம் ஈரமாக இருக்குமா, அதுவும் ஏசி பக்கத்தில் உட்காந்துருப்பாரு, அவருக்கு ரொம்பவே குளிரும். இதை நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டேன். ஜிமினா ஒரு நிமிஷம் எழுந்துரு அப்படின்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்காரு. எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வேர்க்குது, இந்த சைடு வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு குளிருது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு ஜிமினா அந்த சைடு போய் உட்காடுறாரு. பட் நம்ம ஜேகே லைட்டாக சிரிச்சுட்டே போய் உட்காடுறாரு. ஆக்சுவலி நம்ம ஜிமினாக்கு குளிருன்னு சொல்லிட்டு தான் ஜேகே வந்து உட்காந்துருப்பாரு. பட் நம்ம ஜிமினாக்கு இது புரியல.
உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரா. சுட சுட சாப்பிடவும் அது கொஞ்சம் நார்மலாக நல்லா இருக்குது. தென் சரி வாங்க போகலாம், சாப்பிட்டு முடிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போயிட்டு பில் பே பண்ணிட்டு வராரு. அண்ணா நீ பே பண்ண வேண்டியதானே அப்படின்னு ஹான் சொல்கிறாங்க. டேய் நான் வர அவசரத்தில் காசு எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன்டா அப்படின்றாங்க. அதானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே திருப்பி அந்த வீட்டுக்கு போகிறாங்களா. போயிட்டு நம்ம ஜிமினா அவருக்கு ஒரு மாதிரி குளிர்ட்டே இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாரு, காய வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த காற்றுல போய் நின்றுட்டுருக்காரா. அப்போ நம்ம ஜேகே இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன ஓன் ட்ரெஸ்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் என் ட்ரெஸ்ஸெல்லாம் நீ போட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படிலாம் இல்லை நான் போட்டுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே போயிட்டு ஜேகேயோட ட்ரெஸ்ஸை போட்டு வராரா. அப்போ நம்ம ஹானும் லீனோவும் பார்க்குறாங்க. என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல நீ இருந்தாலும் நான் அதுதான் பண்ணியிருப்பேன் ஹான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. ஜிமினாக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இப்படி சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு. சரி வாங்க இப்போவும் டைம் இருக்குது, ஸோ நம்ம எங்களோட போட்டில் போயிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வரலாம். இந்த கிளைமேட் கூட நல்லா இருக்குது பாருங்கள், வானம்லாம் ஆரஞ்சு கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. தென் இவங்க 4 பேருமே அந்த போட்டில் போகிறாங்க. அப்போது அந்த சன்செட் சூப்பராக இருக்குமா, அது எல்லாத்தையுமே பார்த்து ரசிச்சிட்ருக்காங்க. அப்போ நம்ம ஜிமினா முன்னாடி போய் அப்படியே ஃபீல் பண்ணுறாரு காற்றை. அப்போ நம்ம ஜேகே நீ அந்த இடத்துல நிற்காத விழுந்துருவ அப்படின்றாங்க. பரவாயில்ல, விழுந்துட்டு போகிறேன், இந்த ஹாப்பி மூமெண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிட்டுருக்காரா. அப்போ அப்படியே லைட்டாக மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. டக்குன்னு போய் நம்ம ஜேகே பிடிக்கிறாரு. தென் நம்ம லீனாவும் ஹானும் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் 2 பேர் பார்க்க அந்த ஜாக் அண்ட் ரோஸ் மாதிரி இருக்கீங்க அப்படின்றாங்க. என்னது ஜாக் அண்ட் ரோஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்குறாரு. ஆமாம், இந்த டைட்டானிக் மூவியில் வருவாங்களே ஜாக் அண்ட் ரோஸ். ஆமாம். அப்போ ஜிமினா ஜேகே பின்னாடி பாரா மெதுவாக காதில், ஆமாம் ஜேகே நீ தான் என்னோட ஜாக், நான் தான் உன்னோட ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையை விரிக்கிறாரா. ஜேகேக்கு சிரிப்பு வந்துடுது. ஒழுங்காக பேலன்ஸ் பண்ணி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினோட வேஸ்ட்டு பிடிக்கிறாங்களா. அப்போ நம்ம லீனோ இந்த போஸ் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறாரு. அப்போ இங்கே முன்னாடி வந்து எடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கேட்குறாரு. ஏன் முன்னாடி வந்து எடுத்தால் நான் விழுறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு லீனோ கேட்குறாரு. இங்கே இருக்கவனுங்களாம் ஏன் தான் அப்படி இருக்கானுங்களோ, என்னை மட்டும் டேமேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமினா கேட்குறாரு. ஏன்னா நீ அப்படி நடந்துக்கிற குழந்தைத்தனமா, நீயே யோசிச்சுப்பாரு, இங்கே இருக்கவங்களையே உனக்கு தான் அதிகமாக வயசாகுது, ஆனால் நீ என்ன பண்ணுற, மெச்சூரிட்டியான பையன் மாதிரி நடந்துக்காமல் குழந்தைத்தனமாக நடந்துக்கிற, அப்போ நாங்கள் அவனை எப்படி ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமினாவாச்சும் ஆமாம் இல்லை சரி நான் என்னை மாற்றிக்கிறேன் அப்படின்றாரு. இல்லை நீ மாற்றிக்கலாம் வேணாம், அதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கத்துறாரு. வாயை மூடிடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வாயை அப்படி க்ளோஸ் பண்ணுறாங்க. என்ன நடக்குதுங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லீனோவும் ஹானு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லையே, நீ பாருடா ஃபோட்டோ விடா, நீ என்னவே பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு லீனோ நம்ம ஜிமினா மிரட்டுறாரா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு லீனோ கேட்குறாங்க. நான் உன்னோட பெரிய பையன்டா, அண்ணா நீ பெரிய பையன் மாதிரி நடந்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹான் திரும்பி வாங்க நம்ம அங்கே ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த காட்டிட்டுருக்காரா. இவங்க 2 பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ நம்ம லீனோ டக்குன்னு நம்ம ஹானை பார்க்குறாரு. அந்த காற்றுலோட ஹேர்லாம் பறக்குதா. இதை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஃபீல் பண்ணிட்டே போயிட்டு அவரோட அந்த ஹேர் இருக்குல்ல அதை அழகாக எடுத்து விடுறாரு. நம்ம ஹானுக்கா ஒரு மாதிரி ஹார்ட் பீட் அடிக்குது. நீ இப்போ அழகாக இருக்க, அவனை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீனோ அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஹானுக்கு அப்படியே ஷையாக இருக்குது. இதே நம்ம ஜேகே பார்த்துட்டு லீனோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அண்ணா ஒன்று ஃபோட்டோ எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி லீனோ கேட்குறாரு. என்னை மட்டும் ஃபோட்டோ எடு சரியா அப்படின்றாங்க. லீனோ லைட்டாக சிரிக்கிறாரு. ஹானும் அங்கே சிரிக்கிறாங்க. பட் நம்ம ஜிமினாக்கு இதெல்லாம் ஒன்றுமே புரியல. ஜிமினா நம்ம ஜேகேவே பார்த்துட்ருக்காங்க. சரி எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாங்க. நாங்களும் வீட்டுக்கு போகணும், சரி வாங்க எங்கள் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம்ல, நான் வரும்போது என் கார் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன், நான் டாக்ஸி புக் பண்ணி தான் வந்தேன் அப்படின்றாங்க. அண்ணா நானும் டாக்ஸியில் தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் நினச்சேன், எனக்கு தெரியும் கார் தான் இங்கே இருக்குல்ல, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவே கூட்டிகிட்டு போயிட்டு ஹானையும் ஜிமினாவும் வீட்டில் விட்டுடுறாங்க. தென் இவங்க பாய் சொல்லிட்டு இவங்களும் கிளம்புறாங்க. இப்போ வீட்டில் போயிட்டு லீனோவும் ஜேகேவும் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணா உனக்கு அந்த ஜிமினாவை பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு லீனோ கேட்குறாங்க. ஏன்டா திடீர்னு அப்படி கேட்குற? இல்லை நீ பண்ணுறதெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு, நான் நிறையவே ஒன்று நோட் பண்ணேன், அதானே பார்த்தேன். என் தம்பி அதை என்ன நோட் பண்ணாமல் இருக்கிறதா? அதெல்லாம் எனக்கு புரியுது, உனக்கு ஒருத்தர் மேலே க்ரஷ் இருக்குது போலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. க்ரஷ்ஷா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. அப்புறம் அவனை ஏன்டா அப்படி பார்த்த? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வரவே மாட்டேன், கொஞ்ச நாளாக நான் ஹானை பற்றி உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அதுக்கப்புறமா தானே இங்கே நீ வர ஆரம்பிச்ச அப்படின்றாங்க.
அண்ணா நான் ஒன்றும் அதுக்காகலாம் வரல, அப்புறம் எதுக்காக சார் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, என் அண்ணன் ஒருத்தனுக்கு டியூஷன் எடுக்கிறாங்களா, ஸோ என் அண்ணன் ப்ரில்லியன்ட்னு எனக்கு தெரியும், என் அண்ணனோட அந்த ப்ரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் யாருன்னு பார்க்க ஆசையாக இருந்துச்சு, அதனால தான் வந்தேன். ஸோ நீ அதை ஸ்ட்ரைட்டாகவே சொல்லலாம்ல, நான் ஆனை பார்க்க தான் வந்தேன்னு. அண்ணா நீ அமைதியாக இரு அப்படின்றாங்க. அது எப்படிடா என்னால் அமைதியாக இருக்க முடியும், தம்பி யாரு கூடயுமே பேச மாட்டான், இன்னைக்கு ஒருத்தன் கூட வந்து பேசுகிறானா, ஸோ அதான் எனக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படின்றாங்க. அண்ணா நீ உண்மையாலுமே என் அண்ணன் தானா, எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரில நீ பேசிகிட்டு இருக்க, மற்ற அண்ணனாக இருந்தால் என்னை போய் போட்டு கொடுத்துருப்பான், ஆனால் நீ இவ்வளோ அமைதியாக இருக்க, அதுவா நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒரு லவ்னா நீ அமைதியாக இருப்பில்ல, அதனால தான் அப்படின்றாரு. அண்ணா அது யாருண்ணா, ஒழுங்காக உண்மையை சொல்லு அப்படின்றாங்க. அது யாரும் இல்லை, நான் சும்மா தான் சொன்னேன். அண்ணா நீ இப்போ மட்டும் என்கிட்ட சொல்லாமல் கொஞ்சம் நாள் கழிச்சு என்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கவேன், சத்தியமாக உன்னை அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு முறைக்கிறாரு. நம்ம ஜேகே சிரிச்சுக்கிட்டே, அது வேற யாரும் இல்லைடா, ஒருத்தன் எப்போ பாரு என்னை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான், நீ இதை சொல்லியிருக்கேனா, அவனை அடிக்கடி ஒரு பையன் பார்த்துட்டே இருப்பான் உனக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வேற யாரும் இல்லைடா அந்த ஜிமின் தான் அப்படின்றாங்க. என்ன நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது, எப்போ பாரு வந்து நான் ஸ்விம் பண்ணுறப்ப என்னை பார்த்துக்கிட்டே இருப்பான், என்னன்னு தெரில அவன் கொஞ்ச நாளாக வராமல் இருந்தான், அப்போ எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா டெய்லி வந்து நம்மள ஒருத்தர் வந்து பார்த்துட்டே இருப்பாங்களே எனக்கு வரலையேன்னு சொல்லிட்டு, அந்த டைமில் தான் எனக்கு ஹானை தெரிய வந்துச்சு. அவன் ஏதோ மார்க் ஷீட்டை கையில் வச்சுருந்தான், அது பறந்துருச்சு, அதை பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு பீச்சில் அப்படியே நடந்து போனான்டா, அப்படியே மாட்டிக்கிட்டான். ஸோ அவனை ஃபஸ்ட் டைம் அப்படி தான் நான் காப்பாற்றினேன், அப்படி தான் எனக்கு அவனை தெரியவும் வந்துச்சு. அப்போ தான் நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணோம், என்னெல்லாம் படிச்சிருக்கோம் அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ நம்ம ஹான் என்கிட்ட நீங்கள் எனக்கு சொல்லி தரீங்களா, டியூஷன் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான். நானும் பார்த்தேன் அவன் நல்லாவே படிக்கிற பையன்தான், ஸோ எனக்கு அவனுக்கு சொல்லி கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் இப்படி தான் நாங்கள் மீட் பண்ணோம் அப்படின்றாங்க. ஐயோ இவன் எவ்வளோ பெரிய இதாக இருக்கான் பாரு, அந்த மார்க் ஷீட்காக ஏன் அவன் அப்படி போனான், அது அவனோட ஃபஸ்ட்டு 12th மார்க் ஷீட், அவன் 100 வாங்கியிருந்தானா, ஸோ அதனால தான் அவன் அதை அம்மாக்கிட்ட போய் காட்டி ஆகணும்னு சொல்கிறதுக்காக சும்மா இந்த பீச் சைடு வந்திருக்கான் போல், ஏதோ அந்த லூசு பையன் இருக்கான்ல ஜிமினா, அவனை தேடி வந்திருக்கான். பட் அவங்க இல்லைங்கவும் சரி நம்ம போவோம்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு போயிருக்கான். அப்போ தான் காற்றுல அது பறந்து விழுந்துருச்சு. ஸோ அப்போ தான் இப்படி ஆச்சு. சரிண்ணா நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்றாங்க. டேய் இங்கே தானடா தூங்க போகிற, அது என்ன நாளைக்கு மீட் பண்ணுவோம், இல்லைண்ணா நம்ம 4 பேரும் சேர்ந்து நாளைக்கு மீட் பண்ணுவோம்ல, அதை மென்ஷன் பண்ணேன். சரிங்க சார் உங்களோட எக்ஸாம்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, அண்ணா அதெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்குண்ணா, ஓன் தம்பியாச்சே எப்படி படிக்காமல் இருப்பேன், அதையும் பார்த்தா தானே தெரியும் அப்படின்றாங்க. அண்ணா நீ நம்பவே மாட்டியா, இல்லை ஒன்றை நம்பாமல் நான் வேறு யாரை நம்புவேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிச்சுட்டே 2 பேர் ஜாலியாக படுத்திருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஜிமினா, ஹே ஹான் நம்ம நாளைக்கு மீட் பண்ண போகிறோம்ல, நான் எந்த ட்ரெஸ் போடட்டும், இதை போடட்டா அப்படின்னு சொல்லி எடுத்து காமிச்சிட்ருக்காரு. ஐயோ தொல்லை பண்ணாதண்ணா என்னை தூங்க விடு அப்படின்றாங்க. ப்ளீஸ்டா நாளைக்கு உனக்கு ஒரு ஹெல்ப்ண்ணா நான் பண்ணுவேன்ல, தயவுசெஞ்சு சொல்லேன், அண்ணா நீ எதை போட்டாலும் அழகாக தான் இருப்ப, தயவு செஞ்சு என்னை தூங்க விடுண்ணா, அப்போ தான் நாளைக்கு நான் அழகாக தெரிவேன். ஏய் யாருக்கடா நீ அழகாக தெரியணும், ஒன்றும் இல்லை நான் சும்மா சொல்லுவேன், நாளைக்கு நம்ம எல்லாம் போகிறோம்ல அந்த இடத்துல நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க வேணாம், அதுக்கு தான் சொன்னேன். ஏய் ஏதோ மறைக்கிறல ஒழுங்காக சொல்லு, அண்ணா ஒன்றும் மறைக்கல, உன்கிட்ட போய் ஏதாவது மறைக்க முடியுமா, என்னை தூங்க விடு ப்ளீஸ் இதை மட்டும் சொல்லிட்டு தூங்க, இதோ அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போடு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ எதை வேணான்னு சொல்கிறியோ அதை தான் நான் போடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. முன்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹான் பாடு தூங்குறாரு. அப்போ நம்ம ஜிமினா மறுபடியும் ஹானை எழுப்பிவிட்டு, ஹான் இங்கே பாரேன் அப்படின்றாரு. என்னடா உனக்கு பிரச்சனை, நாளைக்கு நம்ம எத்தனை மணிக்கு போக போகிறோம், அதை ஏன் என்கிட்ட இப்போ கேட்டுட்ருக்க, நாளைக்கு நான் உன்னை எழுப்பி விடுறேன், அதுக்கு ஃபஸ்ட்டு நான் தூங்கணும், ஒழுங்காக என்னை தூங்க விடு அப்படின்றாரு. சரிடா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா அப்படியே தாலாட்டு பாட்டுற மாதிரி இப்படி அடித்து கொடுத்துட்ருக்காரு. டேய் என்னை தூங்க விடுடா, நீ அண்ணனா இல்லை என் தொல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு அண்ணனை பார்த்தா நீ இப்படியா பேசுவ அம்மா அப்படின்னு சொல்லி கத்தப்படுறாரு. ஐயோ ஏன்டா இப்படி பண்ணுற, ஒழுங்கா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹான் சொல்கிறாரு. அப்போ நம்ம ஜிமினா மறுபடியும் கூப்பிட்டுறாரா. ஹானுக்கு இரிட்டேட்டிங் ஆகிடுது. நான் ஜேகேக்கு ஃபோன் பண்ணி உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு ஃபோன் பண்ண போகிறாரு. பண்ண போறியா, பண்ணு அப்படின்றாங்க. பண்ணி உன்னை போட்டு கொடுக்குறேன், நீ நாளைக்கு அவனுக்காக தான் ரெடி ஆகிட்டுருக்க, என்ன தூங்க விடாம அப்படின்னு சொல்கிறேன், ஒரு நாளைக்கு ஒன்று நல்லா பார்த்துப்பாரு அப்படின்றாங்க. இல்லை வேணாண்டா நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாரா. அப்படியே சிரிச்சுக்கிட்டே தூங்குறாரு. தென் அப்புறம் நெக்ஸ்ட் டே ஆகுது, எல்லாருமே கிளம்பி அதே பீச் கிட்ட வராங்க. அப்போ நம்ம ஜேகே ஜிமினா பார்த்து,
என்ன இன்னைக்கு உன் கண்ணில் ஏதோ டார்க் சர்க்கிள் வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு என் கண்ணில் டார்க் சர்க்கிள் வந்துச்சா, ஏ ஹானே அந்த அந்த சன்கிளாஸை கொடுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹானோட சன்கிளாஸ் எடுத்து இவர் போட்டுக்கிறாரு. ஜெகி சிரிக்கிறாங்க. நான் சும்மா தான் சொன்னேன், நான் நேற்று நல்லா தூங்கியிருப்ப போல் அப்படின்றாரு. ஏன் அப்படி கேட்குற, என்னன்னு இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கியே அதான் கேட்டேன். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல அந்த சன்கிளாஸை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு ஜிமினா சொல்கிறாரு. ஒழுங்காக அதை கூடு, அது என்னோட சன்கிளாஸ். உனக்கு யார் வரும்போது சன்கிளாஸ் எடுத்துகிட்டு வர வேணான்னு சொன்னது, உனக்கு தான் தெரியும்ல இன்னைக்கு சன்னி டேன்னு சொல்லி. அப்போ நம்ம ஜேகே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்குள்ள அதுங்க போயிட்டு 2 சன்கிளாஸ் எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்து இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. என்ன எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கு தான் லீனோ, இந்தா இது உனக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ லீனோ அண்ணா உனக்கு, எனக்கு இருக்குது நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேண்ட் பாக்கெட்டில் காட்டுறாரு. இவன் எவ்வளோ ஸ்டைலாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜிமினா கிளாஸை இறக்கி விட்டு பார்க்குறாரு. தென் இவங்களாம் சேர்ந்து சும்மா ஒரு ஜாலியாக ரைட் மாதிரி போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம லீனோ அண்ணா எனக்கு பசிக்குது நம்ம சாப்பிட போவோமா அப்படின்றாங்க. நீ முன்னாடியே கேட்டிருந்தேன்னா நான் உனக்கு நம்ம அந்த ஹவுஸ்லேயே செஞ்சு கொடுத்துருப்பேன்லடா அப்படின்றாங்க. அப்போ நம்ம ஜிமினா சரி வாங்க நான் உங்களை ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்றாரு. ரெஸ்டாரண்ட்டா, இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. இல்லை இந்த டைம் நான் உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நம்ம ஜேகே ஜிமினாவே பார்த்துட்ருக்காங்க. ஜிமினாக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட் அடிக்குது. என்னவே பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஜேகே திடீர்னு ஜிமினாவோட கையை இப்படி டச் பண்ணுறாங்க. இவன் ஏன் என்ன இப்படி டச் பண்ணுறான், எனக்கு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்றாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி சேட் ஆகுது. ஓ நம்ம இவனை டச் பண்ணனால தான் இவன் அப்படி போகிறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக இருக்காங்க. ஜேகே கையை எடுத்துடுறாரா. இந்த டைம் நம்ம ஜிமினா அவர் ஜேகேவோட கையை நல்லா பிடிச்சிக்கிறாரு. ஜேகே அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. லீனோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹானை பார்க்குறாரு. பார்த்து அப்படியே கண் அடிக்கிறாரு. ஹானுக்கு ஷையாக இருக்குது, திரும்பிக்கிறாரு. இவங்க என்ன பார்த்து கண் அடிக்கிறான், ஒரு வேளை அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹான் இப்படி பார்க்குறாரா. மறுபடியும் லீனோ கண் அடிக்கிறாரு. அப்போ நம்ம ஹான் சிரிச்சுக்கிட்டே திரும்பிக்கிறாங்க. இங்கே 2 பேர் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ நம்ம ஜிமினா நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கிளம்புறாரு. இதை பார்த்துட்டு ஜேகேவும் எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறாரா. என்ன நீயும் போகணுமா, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு லீனா சொல்கிறாங்க. என்ன நம்ம தம்பி நமக்கு ஏற்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பின்னாடியே போகிறாரா. இப்போ நம்ம லீனோ ஹானை பார்த்துட்டு எனக்கு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்றாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு உன்னை பார்த்தா ஃபஸ்ட்டு செகண்டே பிடிச்சிருச்சு அப்படின்றாங்க. என்னது எனக்கு புரியலை. அது வந்து ஹான் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் அப்படின்றாரு. நீ என்ன லவ் பண்ணுறியா, ஏன் அப்படி சொல்கிற, எதுக்கு சொல்லுவாங்க, உனக்கு என்ன பிடிக்கலையா அதை மட்டும் நீ சொல்லு அப்படின்றாங்க. அது வந்து நீ இப்படி திடீர்னு கேட்டால் நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்றாரு. சரி கொஞ்சம் டைம் கழிச்சு கேட்கவா அப்படின்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரா. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் வச்சுட்டு இப்போ ஓகேவா சொல்லு அப்படின்றாரு. ஆணும் ஒரு மாதிரி பார்க்குறாரா. தென் நெக்ஸ்ட்டு சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு இப்போ அப்படின்னு கேட்குறாரு. நீ ஒழுங்காக சாப்பிட்டதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ண போவோம்ல அப்போ சொல்கிறேன் அப்படின்றாங்க. லீனோக்கா எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம ஜேகே ஜிமினாவை பார்த்துட்டு, ஜிமினா இதுக்கப்புறமா என்னால் வெயிட் பண்ண முடியாது, உங்ககிட்ட அதை சொல்லணும்னு தோணுச்சு, ஸோ இப்போவே சொல்கிறேன். நான் என்னடா இவன் ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டானே, இன்னும் அதுக்குள்ளே நம்ம பேசக்கூட இல்லை, அதுக்குள்ளே சொல்கிறானே நீ நினைக்காத. ஏன்னா அப்படி சொல்லும் போதே டக்குன்னு ஜிமினா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நான் உன்னை ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நாளாக சைட் அடிச்சிட்ருக்கேன், உன்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் வரல, பட் நீ என் கையை பிடிச்ச அந்த செகண்டே எனக்கு உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் தனியாக இங்கே வந்தேன். இப்போ சொல்கிறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு ஜேகே, ஐ லவ் யூ அப்படின்றாரு. ஜேகேக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவர் சொல்ல வந்த அதே வார்த்தையை ஜிமினா வயசுலேருந்து கேட்கும்போது இன்னுமே சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஹக் பண்ணுறாங்களா. அப்போ ஆளுங்க வரதை பார்த்துட்டு ஐயையோ நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தென் இவங்க 2 பேரும் வராங்க. 2 பேரும் வந்து பார்க்கும்போது இவங்க 2 பேரும் ஆல்ரெடி சாப்பிட்டே முடிச்சுட்டாங்க. இவ்வளோ நேரமா அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீனோ கேட்குறாங்க. சரி நான் ஹேண்ட் வாஷ் பண்ண போகிறேன், நீங்கள் வருவீங்கன்னு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீனோ போகிறாரு. அப்போ ஹானும் சாப்பிட்டு முடிச்சிட்டாரா, நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம லீனோ வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஹானும் ஹேண்ட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே அந்த செவுத்துல வச்சு கையை வச்சு நம்ம ஹானை போக விடாத மாதிரி பிடிச்சி வச்சிருக்கிறாரு. நீ எதுக்கு என்ன இப்படி பிடிச்சி வச்சிருக்க, ஏன்னா நான் உன்கிட்ட ரொம்ப நேரமாக கேட்டுட்ருக்கேன் என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு, பட் நீ இன்னுமே எனக்கு ஆன்சர் பண்ணல. ஸோ நீ எனக்கு ஆன்சர் சொல்லிட்டேன்னா நான் இங்கேருந்து கிளம்புவேன். உனக்கு அப்படி என்ன பிடிச்சிருக்குன்னா நான் உன் கூட இருப்பேன், பிடிக்கலன்னா நான் பாட்டிக்கு என் லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்றாரு.
எனக்கு கோவம் வந்துடுது. லினோ ஷர்ட்டை பிடிச்சி இப்போ தானே நீ என்கிட்ட கேட்குற, உன்னை நான் பிடிக்கலன்னு சொன்னாலும் நீ என்கிட்ட வந்து கன்வே பண்ணணும், நான் ஓகே சொல்கிற வரைக்கும். ஆனால் நீ பாட்டுக்கு விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிற அப்படின்றாரு. வாயிலேருந்து இந்த வார்த்தையை கேட்கறதுக்காக தான் நான் டார்லிங் இந்த வார்த்தையை சொன்னதே. எனக்கு உன்னை பிடிக்கும், நீ என்ன தான் என்னை விட்டு போகணுன்னு நினச்சாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கிஸ் பண்ணுறாரு. அவனுக்கு சிரிப்பாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம ஜேகேவோ ஜிமினாவோ க்யூட்டாக அவங்க கண்ணாலேயே லவ் சொல்லிட்டு இருக்காங்க. ஆர்மிஸ் இந்த ஹாப்பி என்டிங்கோட நம்ம ஜிமின் குக் அண்ட் மின்சங் ஒன் ஷாட் முடியுது. ஏ ஜாக், ஐ ஆம் இயர் ரோஸ். ஆர்மிஸ் இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.